தக்காளி முதல் தங்கம் வரை களையிழந்த போச்சம்பள்ளி வாரச்சந்தை. வியான் வியாபாரிகளால் வாழ்வாதாரத்தை இழக்கும் கடைக்காரர்கள். நேற்று நடந்த வாரச்சந்தையில் தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய வாரச்சந்தையாக புகழ்பெற்ற போச்சம்பள்ளி வாரச்சந்தைக்கு தற்போது பெரும் சோதனை ஏற்பட்டுள்ளது. தக்காளி முதல் தங்கம் வரை அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் என்பதால் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களை சேர்ந்த வியாபாரிகளும் பொதுமக்களும் ஆயிரக்கணக்கில் திரளும் இடமாக இந்த சந்தை பல காலமாக விளங்கி வருகிறது. ஆனால் சமீப காலமாக இங்கு நடக்கும் வர்த்தகம் தலைகீழாக மாறியுள்ளதால் வியாபாரிகள் கடும் கலக்கமடைந்துள்ளனர். முன்பெல்லாம் பொதுமக்கள் காய்கறிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வாரச்சந்தையை நோக்கி ஓடி வந்தனர். ஆனால் தற்போது நிலைமை அப்படியே தலைகீழாக மாறியுள்ளது. சில வியாபாரிகள் வேன்கள் மூலம் நேரடியாக கிராமங்களுக்கே சென்று மிக குறைந்த விலைக்கு காய்கறிகளை விற்பனை செய்ய தொடங்கியுள்ளனர். வாசலுக்கே தேடி வந்து பொருட்கள் கிடைப்பதாலும் போக்குவரத்து செலவு மிஞ்சுவதாலும் பொதுமக்கள் சந்தைக்கு வருவதை பெருமளவு தவிர்த்து வருகின்றனர். இதனால் பல தலைமுறைகளாக போச்சம்பள்ளி சந்தையை நம்பி வாழ்ந்து வரும் சில்லறை வியாபாரிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். வேன் வியாபாரிகளின் போட்டி ஒருபுறம் இருக்க, மறுபுறம் தற்போது நிலவி வரும் காய்கறிகளின் கடுமையான விலையேற்றம் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் அமைந்துள்ளது. விலை உயர்வால் மக்கள் வாங்கும் அளவை குறைத்து கொண்டதால் சந்தைக்கு கொண்டு வரப்படும் காய்கறிகள் தேக்கமடைந்து அழுகும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன. இதனால் வியாபாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் தற்காலிக வசதி ஒருபுறம் இருந்தாலும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க போச்சம்பள்ளி வாரச்சந்தையின் பாரம்பரியமும் அதை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான ஏழை வியாபாரிகளின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது.